வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தெரிந்து கொள்வோம் தினமும் 5 ஆங்கில வார்த்தைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 ஆங்கில வார்த்தைகள் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே 5 பாகங்கள் போயிருக்கு. இது 6வது பாகம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற அந்த 5 வார்த்தைகள். முதலாவது பெனீத். பெனீத் என்றால் ஆங்கில வார்த்தையின் அர்த்தம் கீழே, அதாவது அடியில் அப்படின்னு சொல்லலாம். கீழே அப்படின்னும் போது ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மரத்தின் கீழே அல்லது ஒரு டேபிள் கீழே அந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகள் பெனீத் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதை மேக்ஸிமம் எங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த செய்யுள் சம்மந்தப்பட்ட பொயட்ரி லைன்ஸ் இருக்குல்ல, பொயட்டிக்கல் லைன்ஸ், அந்த பாடல்களில் அதிகமாக பெனீத் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அபவுட் டு ட்ராப் பெனீத் 6%. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி போய் எவ்வளோ கீழே போகுதான், 6% கீழே போகுது, ட்ராப் பெனீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஃபவுண்ட் ப்ளஷர் இன் சிட்டிங் பெனீத் த ட்ரீஸ். அதாவது மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறத ஒரு சந்தோஷமாக அவள் கருதினாள். ஷீ ஃபவுண்ட் ப்ளஷர் இன் சிட்டிங் பெனீத் த ட்ரீஸ். இந்த மாதிரி இந்த பெனீத்ன்ற வார்த்தையானது கீழே, தாழ்வான பகுதி, அடியில், இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அக்காமடேஷன். அக்காமடேஷன் தங்கக்கூடிய இடம், வசதி, அது எப்படி இருக்குது, அதை தங்கக்கூடிய இடம் எப்படி ஃப்ரீயாக. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அக்காமடேஷன் இஸ் ஃப்ரீ, ஃபுல்லி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தங்கக்கூடிய இடம் ஃபுல்லாக ஃப்ரீ. மற்றபடி நீங்கள் உணவுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தே பெய்டு ஃபார் இஸ் ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹோட்டல் அக்காமடேஷன். அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க பார்த்திங்கன்னா எதுக்கு பே பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டுக்கும் அப்புறம் ஹோட்டலோடைய தங்குறதுக்குன்னு அக்காமடேஷனுக்கும் அவங்க பே பண்ணிட்டதா சொல்கிறாங்க ஒரு சென்டென்ஸில். தே பெய்ட் ஃபார் இஸ் ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹோட்டல் அக்காமடேஷன். ஸோ தி அக்காமடேஷன் இஸ் ஃபுல்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அக்காமடேஷன் நீங்கள் தங்குறதுக்கு நீங்கள் காசு எதுவும் செலவு பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அக்காமடேஷன் இஸ் ஃபுல்லி ஃப்ரீ. அக்காமடேஷன் என்பது தங்கும் இடம், ஓகேங்களா? தங்கக்கூடிய விஷயத்துக்கு தான் அக்காமடேஷன் சொல்லுவாங்க. அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி, கூடவே ஃபெசிலிட்டின்ற ஒரு வார்த்தை அதிகமாக வரும். ஸோ நம்ம தங்கக்கூடிய இடம், சீப் அக்காமடேஷன் இந்த சிட்டி. வேர் இஸ் அ சீப், அதாவது வேர் ஆர் யூ அக்காமடேட்டட் சொல்லலாம். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லலாம். அல்லது டு யூ நோ அ சீப் அக்காமடேஷன் இந்த சிட்டி. உங்களுக்கு ஏதாவது சீப்பாக அக்காமடேட் பண்ணக்கூடிய இடம், சீப்பாக தங்கக்கூடிய இடம் ஏதாவது தெரியுமா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்காமடேஷன் சார்ந்தது. அப்போ அக்காமடேஷன் அப்படின்னா எவ்வளோ பேர் தங்க கூடும். வி கேன் அக்காமடேட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 100 பேர் தங்க வைக்க முடியும். வி லிவ்ட் இன் அ ரெண்டட் அக்காமடேஷன், அதாவது வாடகை கொடுத்து தங்கக்கூடிய இடத்துல நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அது அல்லது ப்ரைஸ், அதாவது விலை பார்த்திங்கன்னா இது இன்க்ளூட்ஸ் ஃப்ளைட்டு, அக்காமடேஷனு, உங்களுடைய ஃபுட்டு, இதெல்லாம் சேர்த்து தான் சொல்லும் போது இன்க்ளூட்ஸ்ன்ற வார்த்தை வரும். அக்காமடேஷன் என்பது என்னென்னா தங்கக்கூடிய இடம், ஓகேங்களா? தங்கக்கூடிய வசதி, அது சம்மந்தமாக இருக்கிறது தான் அக்காமடேஷன்ற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். மூன்றாவது வெப்பன். வெப்பன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஃபார் அ ஃபைட்டிங், அல்லது ஒரு போருக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். ஆயுதங்கள்ன்ற வரிசையில் எல்லாமே கத்தி, அந்த கன், ஒரு பெரிய பாமாக இருக்கலாம், எது வேணால், தீஸ் ஆர் கால்ட் வெப்பன்ஸ். இப்போ நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குது, நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா வேர்ல்டு வார்லலாம் நியூக்ளியர் வெப்பன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வெப்பன் அப்படின்னாவே உபயோகிக்கக்கூடிய என்னென்னா பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? கெமிக்கல் வெப்பன், நியூக்ளியர் வெப்பன், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா வெப்பன்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அருவா, கத்தி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம். ஸோ வெப்பன் என்பது ஆயுதம், ஓகேவா? ஸோ நான்காவதாக ஜேர்னி. அதுனா ஜேர்னி என்றால் பயணம், ஓகேங்களா? ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லுவோம். வி ப்ரோக் அவர் ஜேர்னி, நாங்கள் அந்த ஜேர்னியை ஸ்டாப் பண்ணிட்டோம், நாங்கள் போன ட்ராவலை என்ன பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம். ஹாவ் அ சேஃப் ஜேர்னின்னு சொல்லுவோம். உங்களுடைய பயணம் எப்படி இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், குட் ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ ஜேர்னி என்பது பயணம், ஓகேங்களா? ஜேர்னி, பயணம். ஐந்தாவது கைடன்ஸ். கைடன்ஸ், ஹெல்ப், ஒரு ஹெல்ப், ஏதாவது தேவை, ஏதாவது எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஏன்னா ஏதாவது கைடன்ஸ் இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றவங்க அந்த கைடன்ஸ். கைட் என்றால் வழிகாட்டி, உங்களுக்கு தெரியும். ஸோ கைடன்ஸ் என்பது ஒரு அட்வைஸ், ஏதாவது பற்றி, ஏதோ ஒரு விஷயத்தை, எஜுகேஷனை பற்றியோ, ஒர்க்கை பற்றியோ, இல்லை ஏதாவது ப்ராப்ளமோ, இல்லை ரிலேஷன்ஷிப்
பிரச்சனை, அதாவது ஒரு நம்மளுடைய வீடுகளில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கேட்கறதுக்காக கவுன்சிலிங் போவாங்க. சரிங்களா? ஸோ ஃபாதரோட கைடன்ஸு அல்லது டீச்சரோட கைடன்ஸு இல்லை ப்ரொஃபஸரோட கைடன்ஸு. ஸோ அட்வைஸ், இது ஒரு அட்வைஸ் தான் கைடன்ஸ் என்பதே. சரிங்களா? ஸோ நம்மளை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது கைடன்ஸ். கைடன்ஸ் என்றால் வழிகாட்டுதல். ஓகேங்களா? வழிகாட்டின்னு சொல்லுவோம் கைடு. கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல். இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த 5 வார்த்தைகளை நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். பெனித், பெனித்னா வேறு ஒன்றும் இல்லை, கீழே, தாழ்வாக, அடியில் அப்படின்னு சொல்லலாம். அகாமடேஷன், தங்குமிடம், உறைவிடம், நம்ம எங்கே தங்குறோமோ அந்த இடத்த வந்து அகாமடேஷன் சொல்லுவோம். ஸோ வெப்பன், வெப்பன் என்பது ஆயுதம். ஓகேங்களா? வெப்பன் என்பது ஆயுதம். ஜேர்னி, பயணம். ஜேர்னி என்பது பயணம். 5வதாக கடைசி கைடன்ஸ். கைடன்ஸ் என்பது வழிகாட்டுதல், நமக்குடைய அட்வைஸ் கொடுத்து வழிகாட்டுதல். ஸோ இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு சில பேருக்கு புதுசாக இருக்கும், சில பேருக்கு இது பழக்கப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். ஸோ இது 5மே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிறது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ஷன் வேணும்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது போல் சில வீடியோக்கள், வரும் வீடியோக்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற 5 பார்ட்டையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஏதேனும் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.